விஜய் சாரும் சூர்யா சாரும் மோத போகிறாங்களா? 2026 பார்த்தீங்க அப்படின்னா ஃபகத் ஃபாசில் சாரோட இயராக தான் இருக்க போகுது. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த இந்த வார சினிமா நியூஸில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பொங்கல் கிளாஷ். பொங்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படமும் கருப்பும் கிளாஷாக இருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபேனாக பார்த்தீங்க அப்படின்னா யாரும் இதை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் சாரோட கடைசி படம் எந்த கிளாஷும் இல்லாமல் வரணும் தான் நினைப்பாங்க. ஸோ சூர்யா சாரோட ஃபேன்ஸும் அப்படி தான் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம் இது நடக்குமா என்னங்கிறத. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சிவகார்த்திகேயன் சார் வச்சு அடுத்த படம் யார் டைரக்ட் பண்ண போகிறா? இதுதான் எல்லாத்தோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட் பிரபு சார் பண்ண போகிறார் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. டான் படத்தோட டைரக்டர் இருக்கார்ல சிபி, அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இது ரெண்டும் கொஞ்ச நாளாக ரூமராக இருந்த நியூஸ். இப்போ பார்த்திங்கன்னா அதில் புஷ்கர் காயத்ரி இருக்காங்களே, அவங்களும் ஜாயின் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த 3 பேர்த்தில் யாரை ஒருத்தர் தான் சூஸ் பண்ண போகிறாரு. சிவகார்த்திகேயன் இந்த 3 பேர்த்தில் யார் கூட நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 3 சூப்பர் ஸ்டாரும் ஒரே ஷாட்டில் ஒட்டுக்க வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2ஓட அப்டேட் தான். ஜெயிலர் 1லேயே பார்த்திங்கன்னா மோகன்லால் சாரும் சிவராஜ்குமார் சாரும் நடிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 3 பேரும் இப்போ ஜெயிலர் 2வில் ஒரே ஷாட்டில் வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ராஜ்குமார் சார் ஜாயின் பண்ணிட்டார் ஆல்ரெடி அப்படின்னும், மோகன்லால் சார் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண போகிறார் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக ஜெயிலர் 2 பார்த்திங்கன்னா ஜெயிலர் 1ஓட பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஒரு பிளாஸ்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஜெயிலர் 2க்கு வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கார்த்தி சாரோட அடுத்த 3 படத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் நலன் குமாரசாமி அவர் ரொம்ப நாள் வச்சு படம் டைரக்ட் பண்ணி அவர் டைரக்ட் பண்ண படமான வாவாத்தியார் அது ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கடுத்த படமான மித்ரன் சார் டைரக்ட் பண்ணிருக்க சர்தார் 2, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்ஷல். இப்படி ஃபுல் ஷெட்யூலில் ஃபுல் பிஸியாக இருக்கார். 3 படமே வித்தியாசமான படம். ஸோ எந்த படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா பிரேம்குமார் சார் பார்த்திங்கன்னா 96 படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கான ஸ்டோரி ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னும் அதான் போகிறேன்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா ஃபுல் ஆக்ஷன் மூவி அது வந்து விக்ரம் சார் வச்சு பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். இதெல்லாம் இல்லாமல் இப்போ அஃபிஷியலாக ஒரு நியூஸ் கன்ஃபார்ம் ஆக போகுது. கூடிய சீக்கிரம் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் சார் பார்த்திங்கன்னா தமிழ் மூவியில் ஃபுல் படத்தில் ஹீரோவாக நடித்ததே இல்லை. இப்போ நடித்த படம் பார்த்திங்கன்னா வடிவேல் சாரும் இருப்பார், ஃபகத் ஃபாசில் சாரும் இருப்பார். தவிர்த்து இவர் லீடாக பண்ணி ஃபுல் படம் நடித்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு படத்தில் தான் பிரேம்குமார் சார் டேரக்ட் பண்ண போகிறாரு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் பிரேம்குமார் சார் எடுத்த படம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சென்டிமெண்ட்டாக ஹார்ட் டச்சிங் மூவிஸ். அப்படி இருக்கும்போது அவர் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிற ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படமும் மித்த 2 படம் மட்டும் நல்லா வரும்னு எதிர்பார்க்கலாம். சந்தோஷ் சிவன் சார் டேரக்ட் பண்ண உரிமை படம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேக்கிங்னே சொல்லலாம். கம்மி பட்ஜெட்டில் நல்லாவே எடுத்துருந்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உரிமை 2ஓட கதையை ரெடி பண்ணிட்டார் அப்படின்னும் 2026 அதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. உரிமை 1 வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்துச்சு, பட் பெரிய ஹிட் ஆகலன்னு நினைக்கிறேன். உரிமை 2 இதோட பெரிய ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். எத்தனை பேத்துக்கு உரிமை பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லூகா பார்ட் 1 சந்திராய் அன்ஸ்டாபபிளாக போயிட்டுருக்கு. இப்போ தான் நம்ம 100 crores சொல்லியெல்லாம் வீடியோ போட்டிருந்தோம். அப்படி இருக்கும்போது 200 crores ரீச் ஆகிடுச்சு. இப்படியே போச்சு அப்படின்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 300 crores ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த படம் நானும் தேட்டரில் பார்த்தேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். சத்தமே இல்லாமல் துல்கர் சல்மான் பார்த்திங்கன்னா துல்கர் 41ஓட பூஜை போட்டார். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பூஜா ஹெக்டே ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் பார்த்திங்கன்னா மியூசிக் பண்ணுறாரு. ரவி நீலக்குட்டி அவர் பார்த்திங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இது ஒரு லவ் மூவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பாலிவுட்டுக்கு தான் பெரிய லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிது ஜோசப் இப்போ மிராஜ்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாரு. அந்த படத்தை ஃபஸ்ட்டு பாலிவுட்டில் தான் பண்ணலான்ட்டு இருந்திருக்காரு. பட் அங்கே இருக்க ப்ரொடியூசருக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஸோ அதனால் இவரே ப்ரொடியூஸ் பண்ணி ஆசிஃப் அலி நடிக்கிறார் இந்த படத்தில். கண்டிப்பாக அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரைலர் ரீசெண்டாக வந்திருக்கு, பார்க்கவே நல்லாயிருக்கு. இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். மிராஜ் படத்தோட பேர். ஜித்து ஜோசப் சார் பேருக்கு மெயின் காரணமே பார்த்திங்கன்னா திருஷ்யம் படம் தான். திருஷ்யம் 1 செம ஹிட் ஆச்சு. திருஷ்யம் 2 அதை விட ஹிட் ஆச்சு. அப்படி இருக்கும்போது திருஷ்யம் 3ல் என்ன தான் பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லாம் யோசிச்சா திருஷ்யம் 3 ஸ்கிரிப்டும் ரெடி பண்ணி இந்த மாதம் ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. 2026 மே மாதம் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பார்ட்டாட்டியே இந்த பாட்டும் ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். டைரக்டர் ராம்குமார் எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்குது? அவர் பேர் சொன்னால் கூட தெரியாது. பட் ராஜேஷன் மூவியோட டைரக்டர்னா கண்டிப்பாக தெரியும். அவர் பார்த்திங்க அப்படின்னா 2 வானம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு விஷால் வச்சு இப்போ படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரம் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு அடுத்த படம் யார் கூட பண்ணலான்னு நிறைய பேர் ஆலோசிச்சுட்டு இருந்தப்போ ஃபைனலாக டிசைட் பண்ணியிருக்க பேர் தான் விக்ரம். சியான் விக்ரம் கூட தான் இவர் அடுத்த படம் பண்ண போகிறாரு. ராஜேஷன் படமாட்டே இந்த படமும் பிளாக் பாஸ்டர் ஹிட் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பட் இன்னும் அஃபிஷியல் நியூஸ் வரலை. இப்போதைக்கு டாக்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.
நிவின் பாலியோட அடுத்த படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூஜை போட்டாங்க. டேரக்டர் பாலகிருஷ்ணா அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. இன்னும் படத்துக்கு பேர் வைக்கல. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நிவின் பாலி சாருக்கு பெரிய ஹிட் கிடைச்சலாம் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அட்லீஸ்ட் இந்த படம் போது ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி சினிமா ரிலேட்டட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டுடே டிவி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.